வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நுங்கு வச்சு ஒரு நுங்கு ஜூஸ் தாங்க செய்ய போகிறோம். இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்கிறத விட அடிக்கிற வெயிலுக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடியதுங்க. சுவையும் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். வெறும் 4 நுங்கு வச்சு நீங்கள் வீட்டில் இருக்க மொத்த நபர்களுக்கும் இந்த நுங்கு ஜூஸ் செஞ்சிடலாங்க. எப்படி செய்யணும்னு பார்த்துடலாமா? அதுக்கு நல்லா நுங்கு இப்போ சீசனுங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக வெட்டி அந்த உள்ளே இருக்கிற அந்த ஜெல்லி மாதிரி இருக்குல்ல, அதை மட்டும்தான் எடுத்துக்கணும். நம்ம வெட்டி வாங்கும்போது தோலோடு வரும். அந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு நம்ம எடுத்துக்கணுங்க. அப்படியே நுங்கு வெட்டி வாங்கும்போதே 4 நுங்கை வாங்கி அந்த விரலை விட்டு எடுத்து சாப்பிட்ற சுகம் இருக்குது பாருங்கள். யாருக்கெல்லாம் அது பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? ஹைப் பாயிண்ட் கொடுங்க அப்படியே. வாங்க எப்படி செய்யணும் பார்ப்போம். தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, நுங்கு ஒரு 10 சுளை எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த மேல் தோலெல்லாம் உரித்து எடுத்துடணும். சாப்பிடும்போது சேர்த்து சாப்பிட்லாம். ஆனால் ஜூஸுக்கு அதை சேர்த்து போடக்கூடாதுங்க. 4 லெமன், சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேங்க. சப்ஜா சீடு, இது நல்ல உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியதுங்க. இது நம்ம ஜூஸ் செய்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு வச்சிங்கன்னா நல்லா ஊறி பொதன்னு வந்துடும். அவ்வளோ நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா. இந்த நுங்கு மேல் தோலை கண்டிப்பாக உரிச்சிட்டு தான் செய்யணும். இதை 2 மெத்தடில் செய்யலாங்க. நீங்கள் தண்ணியில் கலந்தும் செய்யலாம், பால் கலந்தும் செய்யலாம். இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம இதில் சேர்க்குறது எல்லாமே உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. இந்த நுங்கை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது அந்த மிக்சியில் அரைச்சோம்னா அது ஜெல்லி மாதிரி போயிடும். ஆனால் இந்த மாதிரி கட் பண்ணி போடும்போது பார்த்திங்கன்னா வாயில் அங்கங்கே கடிப்படுங்க. குழந்தைங்களாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப முத்தின நுங்காவும் எடுத்துக்காதீங்க, ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கிற பிஞ்சு நுங்காவும் எடுத்துக்காதீங்க. ரெண்டையும் கலந்து எடுத்துக்கோங்க. அங்கங்கே ஜெல்லி மாதிரி கடிப்படும்போது குழந்தைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்கங்க. மற்ற எல்லா பொருட்களும் பார்த்திங்கன்னா எல்லா சீசனுக்கும் இப்போ வந்துருச்சு. ஆனால் நுங்கு மட்டும்தாங்க அந்த சீசனுக்கு மட்டுமே கிடைக்கும். தயவு பண்ணி பேரம் பேசாமல் ரோட்டோரங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டு மரம் ஏறி கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. 3 சுளை 20 ரூபாயோ என்னமோன்னு கொடுக்குறாங்க. அது நமக்கு இது கொடுக்குற நன்மைகளை விட அந்த விலை ரொம்ப பெருசு கிடையாது. அதனால் வீட்டில் எல்லாருமே வாங்கி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி 4 சுளை இருந்தால் போதுங்க. வீட்டில் ஒரு 5, 6 பேர் இருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஜூஸு செஞ்சிங்கன்னா எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். சில குழந்தைங்க சாப்பிடாதில்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஜூஸ் செஞ்சு கொடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் பால், சர்க்கரை மட்டும் கலந்து சப்ஜா சீடு கூட போட்டு செய்யலாம். பெரியவங்களாம் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி இனிப்பு, புளிப்பெல்லாம் சேர்ந்து செஞ்சு கொடுத்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மத்து வச்சு இடிச்சுக்கோங்க. இல்லைன்னா இடிக்கல் இருக்குல்ல, அதை வச்சு கொஞ்சம் கடைஞ்ச மாதிரி இடித்து விட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி நமக்கு அப்படியே ஆயிரும். ஏன்னா ரொம்ப அங்கங்கே கட்டி கட்டியாக இல்லாமல் அந்த மாதிரி இருக்கும். இந்த தண்ணி கொஞ்சம் இருக்குது பாருங்கள், நுங்கு தண்ணி, அதை மறக்காமல் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அந்த கல்லை வச்சு நம்ம இடிக்கும்போது பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு அப்படியே வாயில் அங்கங்கே கடிப்படுற அளவுக்கு ஒரு சைஸுக்கு வருங்க. நீங்கள் மத்து வச்சு கூட கடைஞ்சி விடலாம். ஆனால் மிக்சியில் அரைச்சிங்கன்னா அந்த டேஸ்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. அங்கங்கே நுங்கு சாப்பிட்ற அந்த ஃபீல் இருக்காது. இது மாதிரி கொஞ்சம் கடைஞ்சி விட்டுக்கோங்க. நான் செய்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 10 நபர் வரைக்கும் குடிக்கலாங்க. அது மாதிரி உங்களுக்கு நபர்கள் எவ்வளோ இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நுங்கு எடுத்துக்கோங்க. நுங்கோட சுளைகளை எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா இடித்து விட்டுக்கலாங்க. நல்லா இடித்ததுக்கு அப்புறமா நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். இனிப்பு உங்களுக்கு இந்த வெள்ளை சக்கரை சேர்க்க பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கருப்பட்டி, நாட்டு சக்கரை இந்த மாதிரி எதையாவது எடுத்து சேர்த்துக்கலாங்க. ஆனால் இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் இருந்தால் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இதை தான் சேர்த்துருக்கேன். இந்த டைமில் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி உங்களுக்கு ஜூஸ் நபர்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலக்கி விடலாம். நீங்கள் இதில் பாதாம் பீசன் கூட சேரலாங்க. அது கூட உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி. நான் இன்றைக்கி பாதாம் பீசன் சேர்க்கலை. ஏன்னா நுங்கு நமக்கு அங்கங்கே அது பாதாம் பீசன் மாதிரி நல்லா வாயில் கடிப்படுங்கிறதுனால நான் சேர்க்கலை. நீங்கள் இருக்கிற பகுதிகளில் ரொம்ப வெயில் இருந்ததுன்னா அதை கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துருக்கேங்க. அதான் அந்த இனிப்பை கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக இதை நல்லா கலக்கி கொடுத்துட்டு பாருங்கள், அங்கங்கே ஜெல்லி மாதிரி நிற்கிதுல. அப்போ நம்ம கடைஞ்சி விட்டாலும் அது நம்ம வாயில் கடிப்படுற அளவுக்கு இருக்கும். இப்போ அந்த சப்ஜா விதை இருக்குல்ல, அதை ஊற வச்சதை சேர்த்துக்கலாங்க. இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா நிறைய சேர்த்துக்கங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்காதுன்னா சும்மா 1 ஸ்பூன் மட்டும் போடுங்க. நான் நல்ல வெயிலுங்க இங்கெல்லாம் வீட்டில் எல்லாருமே சூடு பிடிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் இந்த சப்ஜா சீடு பார்த்திங்கன்னா இயற்கையாகவே குளிர்ச்சியானதுங்க. நுங்குமே குளிர்ச்சியானதாக, சப்ஜா சீடும் குளிர்ச்சி, லெமனும் குளிர்ச்சி.
இது 3யும் சேர்த்து குடிக்கும்போது சூப்பராக இருக்கும். நான் ஒரு நாள் செஞ்சு கொடுத்தேன். அன்றாடம் நுங்கு வெட்டிட்டு வந்து கொடுத்து டெய்லி செய்ய சொன்னாங்க. இதோட சுவை பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அட்டகாசமாக இருந்தது. கிராமங்கள்ல எல்லாம் போனீங்கன்னா நுங்கு நல்லா நிறைய வெட்டி கொலை கொலையாக எடுத்துகிட்டு வந்து ஒரு ஆள் ஒரு கொலை வரையும் சாப்பிட்லாம். ஆனால் டவுனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய விலை வச்சு விற்கிறதுனால அந்தளவுக்கு ஒரு கொலை அளவுக்கெல்லாம் சாப்பிட முடியாதுல்ல. 4 சொலை வாங்கிட்டு வந்து 4 பேருக்கு ஜூஸ் போடணும்னு நினச்சிங்கன்னா இது சூப்பராக ஐடியாங்க. நல்லா கலக்கி கொடுத்துர்லாங்க. தண்ணி நான் வந்து கொஞ்சம் திக்காகவே வச்சுருக்கேன். ரொம்ப தண்ணியாக வேணும்னா சேர்த்துக்கலாம். புளிப்பு சுவை உங்களுக்கு பிடிச்சா லெமன் சேர்த்துக்கங்க. ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கும் இனிப்பு புளிப்போட. அதனால் நான் ஒரு 2 லெமன் எடுத்து இதில் புழிஞ்சு விட்றேங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த லெமன் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா உடம்புக்குமே ரொம்ப குளிர்ச்சி. இப்போ மிக்ஸ் ஆகிடுச்சிங்க. இதுக்கப்புறம் என்ன நம்ம கலந்து சாப்பிட வேண்டியதான். புதினா தழை நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ரிஃப்ரெஷிங் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதோட அந்த புதினா வாசனை சேரும்போது நம்ம குழந்தைங்கள்லாம் வந்து கொஞ்சம் இந்த நுங்கெல்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி ஜூஸை போட்டு அதுக்கு மேலே ஐஸ் கட்டியை வச்சு கொஞ்சம் புதினா தலையெல்லாம் வச்சு கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணி கண்ணாடி கிளாஸ் மேலே கொஞ்சம் சர்க்கரையெல்லாம் படுற மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா வேண்டானே சொல்ல மாட்டாங்க. ரொம்ப நாளாக வீடியோ போட முடியல, கொஞ்சம் பர்சனல் வேலை இருந்தது. அதனால தான் உங்களெல்லாம் ஜில் பண்ணுறதுக்காக ஜில்லுன்னு நுங்கு ஜூஸோடு வந்திருக்கேன். நுங்கோட ஸ்டோரிஸ் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நுங்க நீங்கள் உங்களுக்கு ஜூஸாக போட்டு குடிக்க பிடிக்குமா, இல்லை விரல் வச்சு சாப்பிட பிடிக்குமாங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள்லாம் கிராமத்தில் பார்த்திங்கன்னா பயங்கர அலப்பறையாக இருக்குங்க இந்த நுங்கு சீசன் வந்தாலே. ஏன்னா ஊருக்கு லீவுக்கு பசங்கள்லாம் வருவாங்க. எல்லோரும் சேர்ந்து அந்த நுங்கு வெட்டிட்டு வந்து வெட்டி கொடுக்குறதுக்கு ஒருத்தர் தான் உட்காந்துருப்பாங்க. ஆனால் சாப்பிட்றதுக்கு 10, 15 பேர் உட்காந்துட்டு எனக்கு உனக்குன்னு போட்டி போட்டு வெட்டி கொடுக்குறவங்க டயர்டாகிற அளவுக்கு நாங்கள் குடிப்போம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி உங்கள்கிட்டையும் இருந்ததுன்னா மறக்காமல் கொஞ்சம் கமெண்டில் பண்ணுங்கள். பார்க்குறவங்களும் சந்தோஷப்படுவாங்க. இப்போ நல்லா ஐஸ் கட்டியெல்லாம் வச்சாச்சுங்க. சும்மா ஜில்லுன்னு அப்படியே மேலே ஒரு புதினா தலையை வச்சு எடுத்து குடித்தா இந்த அடிக்கிற வெயிலுக்கு சும்மா குளு 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 குளுன்னு ஜம்முன்னு இருந்ததுங்க. நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். அப்புறம் என்ன டெய்லி உங்களுக்கு நீங்கள் தான் உலகப்போர் மாநாட்டில் கலந்துக்கிற மாதிரி ஒரு போராட்டத்தில் இருப்பீங்க. ஜில்லுன்னு நீங்கள் கூட செஞ்சு சாப்பிடுங்க. அடுத்ததுக்கு வந்து நமக்கு வந்து நுங்கு வெட்டிட்டு வந்துட்டாங்க, அடுத்தது ஜூஸ் போடுன்னு. இந்த குழந்தைங்க அலப்புற சேட்டைகள் எல்லாம் கொஞ்சம் மறக்காமல் கமெண்டில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்கூல் போயிட்டாங்கன்னா நமக்கே ஊஞ்சி போயிருங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சதுன்னா ஒரு ஹைப் பாயிண்ட் கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? நுங்கு ஸ்டோரி இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.